அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்டி செல்வன் vlog. நான் லாஸ்ட் வீடியோ கேட்டிருந்தேன் எதில் ட்ராவல் பண்ணலான்னு. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் ட்ராவல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ட்ரெயினில். அது எந்த ட்ரெயினில், என்ன கோச்சில், எந்த ரூட்டில் போகிறோம் எல்லாம் இந்த வீடியோவில் வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சேனல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். மீட் பண்ணலாம். இப்போ ஆட்டோ ஏறியாச்சுங்க. இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு 5 கிலோமீட்டரு என் வீட்டிலேருந்து. நான் டைம் வந்து 25 மினிட்ஸ் காட்டுது. ஒரு ஃப்ளைஓவர் க்ராஸ் பண்ணி போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃப்ளைஓவரு. பாருங்கள், இப்போ இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. 5 o'clock ஈவினிங் 6:30 வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம்ப் ஆகும். இப்போ இதிலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம ஸ்டேஷனுக்கு போகணும். ஸ்டேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வேஸ்வரையா டெர்மினல், பெங்களூர். SMVPன்னு சொல்லுவாங்க, SMVTன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம். பாருங்கள், ட்ராக்லாம் தெரியுது பாருங்கள். இங்கே தான் வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். ஸோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 17325. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு. நேஷ்னல் ஃப்ளாக்லாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. பார்க்குறாங்க, ஃபஸ்ட் இந்தியன் ஏசி ரயில்வே ஸ்டேஷன். பார்க்க லுக்கெலாம் செம்மையாக இருக்குது, ஏர்போர்ட் லுக்கில். ஓகே, அது வந்து டிக்கெட் கவுண்டர்னு நினைக்கிறேன், ஆஃப்லைன் டிக்கெட் கவுண்டர். ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 சைடுமே. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 1 and 2 ஃப்ளைஓவர் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகும்போது 2 to 7 வரைக்கும் போகலாம். இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா 6ன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க மேடம். பார்க்கலாம். 6ன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 6க்கு போகலாம். டைமுக்குள்ளே வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 minutes தான் இருக்குது. நம்மளது வந்து ஏசி கோச்சு. இதை பற்றி நான் உங்களுக்கு, இந்த போர்டை பற்றி உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ட்ரெயினில் ஏறினா வாட்டி. நம்மளது பார்த்திங்கன்னா HA1. ஆமாங்க, நம்மளது வந்து ஸ்பெஷல் ஃபஸ்ட் டைம் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில், அதுவும் சிங்கிள் ஏசியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் போகிறோம். நம்மளோட ஜேர்னியை ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி, ஃபஸ்ட்டு விலாக ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில். ரூம்ஸ்லாம் நீட்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 2 ஷேரிங்ஸு. மேலே ஒரு பெட்டு, ஒரு கீழே ஒரு பெட்டு, அப்பர் அண்ட் லோயரு. மிரர் கொடுத்துருக்காங்க, சுவிட்ச் சாக்கெட்டு, 2 blankets இருக்குது. நார்மல் அண்ட் உள்ளன் டைப்பில் இருக்குது. 2 pillows கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள், 2 சாக்கெட்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன்ஸு. ட்ரெயின் லேட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு மூவ் ஆகிறதுக்கு. அப்புறம் பெல் சுவிட்ச்லாம் இருக்குது. ஃபேன், அப்புறம் தனியாக ஒரு கபோர்ட் கூட இருக்குது. கரெக்டாக டைமுக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் கரெக்டாக ட்ரெயின் ரொம்ப 5 minutes தான் இருந்துச்சு. லைட்டாக மூவ் பண்ணாங்க 15 minutes பிஃபோர். இப்போ வந்து 1 நிமிஷம் தான் இருக்குது. வெயிட் பண்ணிருக்கிறோம். பார்க்கலாம் எங்கெங்கே வந்து ஸ்டாப் ஆகுது, எங்கெங்கே ஹால்ட் ஆகுது. எங்கேயும் இன்ஜின் சேஞ்ச் இல்லை, ஏன்னா அது ஃபுல் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ரெயினு. முக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரராயா. இவர் பேர் எதுக்கு நான் சொன்னேன்னா, அவர் பேர் தான் இந்த ஸ்டேஷனுக்கு வச்சுருக்காங்க. எம் விஸ்வேஸ்வரராயா. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணசாகர் டேமுக்கு வந்து அவர் தான் டிசைனராக இருந்திருக்காரு. அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற விதத்தில் தான் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அவர் பேர் வச்சுருக்காங்க. மைசூருக்கு திவானா கூட இருந்திருக்காரு ஒரு 6 இயர்ஸாக, 1912 18 வரைக்கும்.
ட்ரெயின் மூவ் ஆகுது ஸ்டேஷன்லேருந்து. இனிதே ஆரம்பம், நல்லதே தொடங்கட்டும். மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம் சிக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு ஏனத்தந்தா என்ன. இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நான் ஒரு போர்டை மென்ஷன் பண்ணி நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெயின் வந்து காக்கிநாடாவில் ஸ்டார்ட் பண்ணி பெங்களூர்லேருந்து நாகர்கோவில் போய் நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு போகுது. ஆல் சவுத் ரீஜன் கவர் பண்ணுது இந்த ட்ரெயின். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பைப்னஹள்ளியில் ஸ்டாப் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு 30 மினிட்ஸ் இங்கே தான் இருக்கிறோம். ஜஸ்ட்னா ஒரு 2 இன்ஜின் கிராஸ் ஆகிடுச்சு. 37694. ஃபைனலாக தலைவன் ஸ்பீட் எடுத்துட்டான். பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான்னு. நான் ஸ்லோவாக போடுறாங்கன்னு சொன்னது பைலட் கேட்டுச்சு போல இருக்குது. இந்த அழுத்துறாரு. 140+ போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு 1/2 hour தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சு ட்ரெயினை எப்படின்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணாங்க. இப்போ தான் ஒசூர் தாண்டி ராயக்கோட்டை பக்கம் போயிட்டுருக்குது. இன்னும் அடுத்து தருமபுரி, சேலம், அப்புறம் தான் கரூர். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாகர்கோவில் வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30க்கு போய் சேரும்னு போட்டிருக்குது ஆன் டைமில். எனக்கே 1 hour லேட்டு. பார்க்கலாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. ஆன் டைமா இல்லை லேட்டா அப்படின்னு. டின்னர் முடிச்சாச்சு. 4 சப்பாத்தி, வெஜ் குருமா, 90 rupees. வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா ஓகே தான், சுமாராக இருந்துச்சு. ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1 hour லேட்டாக போயிட்டுருக்குது. இப்போ தருமபுரி கிராஸ் பண்ணாங்க. ஸ்லோவாக போகுது, சில டைம் ஃபாஸ்ட்டாகவும் போகுது. நல்ல ஸ்டாப் ஆகுது. ஸ்டேஷனில் வந்து ஹால்ட் ஆகலை. இன் பிட்வீன் ட்ராக்கில் தான் எங்கேயோ ஸ்டாப் ஆகிட்டே இருக்குது. 12:30 1 o'clock ஆயிரும் கரூர் போகிறதுக்கு. நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், அப்டேட் பண்ணுறேன். ஏசி வந்து ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பிளாங்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பில்லோ பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயிட் கலர் இருக்குது. பரவாயில்ல, குவாலிட்டியாக இருக்குது. பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். ட்ரெயின் இப்பயும் ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு தெரியல 11:30க்கு போவேனா இல்லை 1:30க்கு போவேனா 2 o'clock போவேனான்னு தெரியல. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ட்ரெயின் விட்டு இறங்கினோன்னே அந்த கிளிப்ஸ் போடுறேன், எத்தனை மணிக்கு இறங்கினேன்னு. இந்த வீடியோ கண்டினியூ பாருங்கள். அந்த கிளிப்ஸை ஆட் பண்ணி விட்டுறேன். பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். தூங்க ட்ரை பண்ணேங்க, தூக்கம் வரல. ஸோ அதான் சேலத்தில் இறங்கிட்டேன். ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 15 minutes தான் நிற்குது இங்கேயே. நிறைய பேர் கீழே வந்து செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்த்திங்கன்னா டைம் வந்து 10:34 ஆகிடுச்சு. WAP4 லோக்கோமோட்டிவ் இன்ஜினுங்க, ஃபுல் ஆஃப் எலக்ட்ரிக்கு. இது வந்து ஜென்ரேஷன் 4 டைப்பு. இதோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 165 டெஸ்ட் பண்ணதில். ஃபைனலாக 1/2 hourக்கு அப்புறம் சேலம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு.